Students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஆனுவல் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் பேப்பர் நம்மளுடைய சேனலில் போடுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பகுதி பார்த்துடலாமா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் 15 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இணைத்திறன் 3 கொண்ட உலோக தனிமத்தின் சமான நிறை 9 G பாயிண்ட் ஈக்குவல் -1. அதன் நீரற்ற ஆக்சைடின் மூலக்கூறு நிறை என்ன? செகண்ட் ஒன், 10 ms -1 திசை வேகத்தில் இயங்கும் 6.625 kg நிறையுடைய இரும்பு பந்தின் டீப்ராக்லி அலை நீளம் என்ன? தேர்ட் ஒன், தவறான கூற்றை கண்டறிக. ஐசோ எலக்ட்ரானிக் உறுப்புகளுடன் குறைவான நேர்மின் சுவையை பெற்றுள்ள நேர்மின் அயனி குறைவான அயனி ஆரத்தினை பெறும். செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், அயனி பரிமாற்றம் முழுமையடைந்த பின்னர் டேஷ் செலுத்தி மீண்டும் சியோலைட்டினை பெறலாம். ஃபிஃப்த் ஒன், லித்தியம் எதனுடன் மூளை விட்ட தொடர்புடையது? சிக்ஸ்த் ஒன், கட்டுப்பாடற்ற விரிவடைதலின் போது ஒரு நல்லியல்பு வாயுவின் வெப்பநிலை குறைவதில்லை, ஏனெனில் மூலக்கூறுகள் டேஷ். ஸோ ஆப்ஷன் ஆல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், ஒரு நல்லியல்பு வாயு வெப்பம் மாறா முறையில் விரிவடைதலில். எய்த் ஒன், மோட்டார் வாகனங்களிலிருந்து வளிமண்டலத்திற்கு வெளியேற்றப்படும் நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ரோ கார்பன்கள் டேஷை பயன்படுத்தி கட்டுப்படுகிறது. நைன்த் ஒன், எத்திலீன் குளோபைடை நீர்த்த KOH உடன் வினைப்படுத்தும் போது பெறப்படுவது டேஷ். டென்த் ஒன், சிஸ் டு பியூட்டின் மற்றும் டிரான்ஸ் டு பியூட்டின் ஆகியன டேஷ். 11th ஒன் கூற்று, பொதுவாக ஓரிணைய கார்பன் நேர் அயனியை காட்டிலும் மூவிணைய கார்பன் நேர் அயனிகள் எளிதில் உருவாகின்றன. காரணம், கூடுதலாக உள்ள ஆல்கைல் தொகுதியில் பிணைப்பில்லா உடலிணைசிவு மற்றும் தூண்டல் விளைவானது மூவிணைய கார்பன் நேர் அயனியை நிலைப்பு தன்மை பெற செய்கிறது. 12th ஒன், கொதிநிலையின் சிதைவடையும் நீர்மத்தை தூய்மையாக்க பயன்படுத்தும் முறை டேஷ். 13th ஒன், பின்வரும் மூலக்கூறுகளில் எது கார்பன் டை ஆக்சைடின் வடிவத்தை ஒத்துள்ளது? 14th ஒன், 1.25 m கந்தக அமிலத்தின் நார்மாலிட்டி. 15th ஒன், ஒரு வினைக்கு சமநிலை மாறிலி மதிப்பு 3.2 × 10⁻⁻6 என்பதன் பொருள் சமநிலையானது டேஷ். பகுதி ஆ, எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 24 கட்டாய வினா. ஸோ 2 மார்க்ஸ் 6 அட்டன் பண்ணணும். டோட்டலாக 12 மார்க்ஸ் ஸ்டூடெண்ட். 16th ஒன், அணு எண் 120 உடைய தனிமம் இந்நாள் வரை கணக்கிடப்படவில்லை. அத்தனிமத்தின் IUPAC வழிமுறையின் அடிப்படையில் வழங்கப்படும் பெயர் மற்றும் குறியீடு என்னவாக இருக்கும்? 17th கொஷின், பூமியின் வளிமண்டலத்திலிருந்து பசுமை குடில் வாயுக்கள் காணாமல் போனால் என்ன நிகழும்? 18th ஒன், பாரிஸ் சாந்தி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? 19th ஒன், நைட்ரஜன் N2+H2 ஆகியவற்றின் சமநிலை செறிவுகள் முறையே 1.8 × 10⁻⁻2 m, 1.2 × 10⁻⁻2 m மற்றும் 3 × 10⁻2 m. N2 மற்றும் H2விலிருந்து NH3 உருவாகும் வினைக்கு சமநிலை மாறிலியின் மதிப்பை காண்க. ஸோ நெக்ஸ்ட் 20 ஹென்றி விதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். 21, இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன? 22, பின்வரும் சேர்மங்களுக்கு வடிவமைப்பு எழுதுக. 3 எத்தில் 2 மெத்தில் 1 பென்டீன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், 1,3,5 ட்ரைமீத்தைல் சைக்ளோஹைக்ஸ் 1 ஹீர். ஸோ இது பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 23, புரோபேன் மற்றும் புரோப்பீனை வேறுபடுத்தி அறிய உதவும் எளிய சோதனைகளை கூறுக. 24, ஹைட்ரஜனின் A என்ற ஐசோடோப்பானது 11ஆம் தொகுதி 2வது வரிசையில் உள்ள ஈரணு மூலக்கூறுகளுடன் வினைபுரிந்து அணுக்கரு உலையில் மட்டுப்படுத்தியாக செயல்படும் B என்ற சேர்மத்தை தருகிறது. A மற்றும் B கண்டறிக. பகுதி 3 மார்க்கு 6 அட்டன் பண்ணும். டோட்டலாக 18 மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 25, ஆக்சிஜனேற்ற எண் முறையில் பின்வரும் வினைகளின் சமன்பாடு. ஸோ கீழே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதோடைய சமன்பாடு கேட்குறாங்க. 26, போர் அணு மாதிரியின் வரம்புகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 27 பாருங்கள், ஸ்கேண்டியத்தில் உள்ள 4s எலக்ட்ரானின் மீதான செயலுறு அணுக்கரு மின் சுமையை கணக்கிடுக. 28, வான்டர் வால்ஸ் மாறிலிகளை கொண்டு நிலைமாறு மாறிலி VCயை தயாரிக. 29 பாருங்க, வெப்ப இயக்கவியலில் 2ஆம் விதிகளை பல்வேறு கூற்றுகளை விவரி. தேர்ட் ஒன், ஃபஜான் விதியை விளக்குக. 31, கருக்கவர் பொருள் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபடுத்துக.
32 வந்து ஸோ வந்து அசிட்டிக் அமிலம், அசிட்டோன் அப்படின்றத வந்து தயாரிக்கிறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 33 வந்து பாருங்க. பிஓடி மற்றும் சிஓடி வேறுபடுத்துக. பகுதி இ ஸோ வந்து 5 மார்க்கு 5 அட்டெண்ட் பண்ணணும். டோட்டலாக வந்து 25 மார்க்குக்கு. 34ல் வந்து ஆல ஃபர்ஸ்ட் ஒன் 2x + 3y ஈஸ்ட்டு 4l + m என்ற வினையின் 8 மோல் எக்ஸ் ஆனது 15 மோல் ஒய்யுடன் வினைபுரிய அனுமதிக்கப்படும் போது ஸோ 1ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வினை கட்டுப்பாடு காரணி எது, செகண்ட் ஒன் உருவாகும் வினை விளை பொருள்களின் அளவினை கணக்கிடுக. நெக்ஸ்ட்டு அதிலே வந்து செகண்ட் கொஷின், வினிகரில் காணப்படும் ஒரு கனிம சேர்மம் 40% கார்பன், 6.6% ஹைட்ரஜன் மற்றும் 53.4% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிக. அல்லது ஆ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 3D மற்றும் 4f ஆர்பிட்டால்களில் காணப்படும் 6 மற்றும் கோணக்கணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. செகண்ட் கொஷின், அயனி ஆரத்தினை கண்டறியும் பாலிங் முறையினை விளக்குக. 35ல் ஆ பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், கார உலோகங்களை விட காரமன் உலோகங்கள் கடினமானவை ஏன்? செகண்ட் ஒன், ஐசோடோப்புகள் மாற்றியங்கள் என்றால் என எடுத்துக்காட்டு தருக. அல்லது ஆ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டால்டன் விதியின் பயன்பாடுகள். செகண்ட் கொஷின், கால்சியம் மற்றும் மெக்னீஷியத்தின் உயிரியல் முக்கியத்துவத்தை சுருக்கமாக விளக்குக. ஸோ 36ல் வந்து ஆல ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கலோரி மீட்டர் முறையை பயன்படுத்தி ஸோ வந்து யூஹெச் மதிப்புகளை வந்து எவ்வாறு அளவிடுவாய்? செகண்ட் கொஷின், நடுநிலையாக்கல் வெப்பம் வரையறு. அல்லது ஆ மோலால் தாழ்வு மாறிலி என்றால் என்ன? இது கரைப்பொருளின் தன்மையை பொறுத்து அமைகிறதா? செகண்ட் கொஷின், கேபி மற்றும் கேசிக்கு இடையான தொடர்பினை வருவி. நெக்ஸ்ட்டு 37ல் கொஷின் ஆல வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பை பிணைப்பு என்றால் என்ன? செகண்ட் கொஷின், ஒரு லிட்டர் 10⁻⁻4 m சோடியம் சல்ஃபேட் கரைசலில் உள்ள கரைப்பொருள் துகள்களின் மோல்களின் எண்ணிக்கை யாது? அல்லது ஆ பிணைப்பில்லா உடனிசைவு குறிப்பு வரைக. செகண்ட் கொஷின், தாள் வண்ண பிரிகை முறையினை விளக்குக. 38ல் ஆல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எத்திலீனை குளிர்த்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினைப்படுத்தும் போது நிகழ்வது யாது? செகண்ட் ஒன், மார்கோவ்னிகாப் விதியை தகுந்த உதாரணத்துடன் விளக்குக. ஸோ மார்கோவ்னிகாப் விதி. அல்லது ஆல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், குளோரோஃபார்ம் ஆனது சிறிதளவு எத்தில் ஆல்கஹால் உள்ள அடர் நிறமுள்ள கலன்களில் வைக்கப்படுகிறது ஏன்? செகண்ட் கொஷின், SN1 மற்றும் SN2 வினைகளின் வினை வழிமுறைகளை ஒப்பிடுக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் படித்து எழுதிடலாம். ஸோ ஒன்று கூட விடாமல் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதுக்கான ரிலேட்டடான கொஷின்ஸும் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்டும் பார்க்க நல்லா மார்க் வாங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஸ்டூடெண்ட்ஸ்.